ha hin hin ha hin hin. The people, you know, you cannot cheat the people. When you are going to handle the character, you should believe that character, situation, the psychology and the life. The truthness, அது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் யாராலும் அழிக்க முடியாது. அந்த பிலீவ்னஸ் தான் நீங்கள் கற்றுக்கணும். அது எங்கேருந்து கொண்டு வரணும்? இந்த மெத்தட் ஆக்டிங்கோட ஐடியாலஜி தான். நீங்கள் உன்னோட ரியல் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரெயினில் அது வந்து ஸ்டோரேஜ் ஆகும். சாகர வரைக்கும் அது அழியாது, உள்ளே இருக்கும். அப்படின்றதுக்குள்ளே அது கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ லைஃப்பில் இது ரீகால் பண்ணிட்டேன்ல, நீங்கள் எத்தனை வருஷம் கேட்டாலும் அது கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. நடந்ததை ரீகால் பண்ணி அந்த ஒரிஜினல் இங்கே சேர்த்து வச்சுட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டர் இல்லை, அது மேலே நமக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இல்லை. இப்போ ஆக்டர் ஆகிட்டோம், ரியல் லைஃப் ரெஸ்பெக்ட் இப்போ நமக்கு வந்துடுச்சு, உட்காந்தாச்சு. இன்னும் அழியாது. யூ ஆர் த கிரேட் ஆக்டர். புரியுதா? இதுதான். இது செய்யாம கிளிசரன் போட்டு நடிச்சு அப்படி ஊர் ஏமாத்த நினைக்கிறேன் பாருங்களா. இல்லை, நீ ஊர் ஏமாத்தவே முடியாது. நீ தான் ஊர்ல ஏமாறு. நிரந்தரமாகவும் இருக்க முடியாது அந்த வாழ்க்கை, அந்த மாதிரி நடிப்பு. புரியுதா? இதுதான் முக்கியம். ஒரு தியேட்டர் ட்ரைனிங்கில் இருக்கிற சீக்ரெட்டு அண்டு இந்த மிராக்கிள் என்னன்னா இதுதான். உங்கள் லைஃப்பில் வந்து சோகம் மட்டும்ன்றது ஒரு எமோஷன் இல்லை. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் சிரிப்பிலும் போகிறீங்க இல்லையா, கோபத்திலும் போகிறீங்க இல்லையா, பயத்துலையும் போகிறீங்க இல்லையா, ரொமான்ஸ்லும் போகிறீங்க இல்லையா, இதுலேயும் போகணும், அழுகையில் போகணும். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா மற்ற எமோஷன் எல்லாத்தையும் வந்து நாமளும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் அழுகை மட்டும் நம்ம வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறோம். தப்பு. அழுகை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது உனக்கு எந்த டைம் இல்லாட்டி கூட தனியாக ஒரு டைம் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் அழுங்க. அழ 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 உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. உங்கள் பிரெயின் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். உங்கள் செல்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து அப்படியே வெம்பி புடைக்கும். ரத்த கொதிப்பெல்லாம் போயிடும். இந்த பியூட்டிஃபுல் மெடிக்கேட்டிவ் எக்ஸசைஸ் இது க்ரையிங், அழுகைன்றது. சும்மா மூணு வச்சுருந்தா அது வந்து உங்கள் லிவர் பாதிக்கப்படும், கிட்னி பாதிக்கப்படும். இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அழுங்க. அது ஒரு சந்தோஷத்தை எப்படி நீங்கள் வந்து உலகத்தில் 4 பேரோட ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ, கோபத்தை எப்படி நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ, அழுகையும் ஷேர் பண்ணணும். அழுகைன்றது ரொம்ப சிம்பத்தி கிடையாது. இந்த ரியல் ரொம்ப ஹார்ட் டச்சான ஒரு ட்ரூ லவ்வோடைய எக்ஸ்பிரஷன், ஃபேக் கிடையாது. அது ட்ரூ எக்ஸ்பிரஷன் அழுகை. புரியுதா? அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது ஒன் ஆஃப் த ஹெல்த்தி எமோஷன், நாட் லைக் எ பேட் எமோஷன். நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு வாட்டி இந்த மாதிரி வீடியோ வந்து யூடியூப்ல போட்டபோது இன்னும் எல்லாரும் என்ன எல்லாரும் அழ வைக்கிறாங்க. அழ வைக்கிறதுன்றது ஒருத்தர் வந்து துன்புறுத்தி அழ வைக்கிற, தனக்குள்ள தேக்கி வச்சிருக்கிற ஒரு சோகத்தை, ஒரு அழுக்கான ஒரு கல்லை உருக்கி வெளில கொண்டு வரும், வெளி உலகத்துக்கு கொண்டு வரும், தைரியத்தை உண்டு பண்றோம். அதுதான் இங்க நம்ம செய்யறோம். புரியுதுங்களா? ஐ லவ் யூடா. கிரேட். ஓகே, ரிலாக்ஸ். போனது தான். அண்ணன் ஞாபகமா நீ வந்து அச்சீவ் பண்ணி காட்டு, அவ்வளோதான். ஓப்பன், ரிலாக்ஸ். இதுக்கு மேலே நீ அழுது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த மனசுக்குள்ளே வச்சுக்கோ, அண்ணன் பேரில் வந்து நீ நிறைய காரியங்கள் செய்வேன், நீ ஜெயிப்ப. அண்ணன் பேரில் நிறைய காரியங்கள் செய்வேன். அண்ணன் எப்போ உங்கள் துணை இருப்பார். பக்கத்தில் அவர் என்ன பண்ணிரு தெரியுமா? அந்த ஸ்டுடியோ பின்னாடி அவர் தம்பி வந்து ஐடியிலேருந்து இறந்து போனதுக்காக தம்பி பேர் வச்சு ஒரு ஸ்டுடியோ கட்டிட்டார். தம்பிக்கு ஆசைன்ட்டு அவர் சோட போகலை. அவர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு, தம்பி ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு பிரமாதமான ஸ்டுடியோ கட்டிருக்காரு. தம்பிக்காக உழைச்சி, தம்பி சம்பாரித்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் இறந்து போன உடனே தம்பிக்காக உழைச்சி அவர் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டுடியோ கட்டிருக்காரு. நாம் நம்ம ரியல் பாசத்தை நம்ம எப்படி காட்டுங்கன்னா, இப்படி அழுது மட்டும் காட்ட முடியாது. அது செஞ்சு எங்கள் அண்ணனோட பேர் எத்தனை வருஷம்னாலும் நிலை நிற்கணும் அப்படின்றதுக்காக நீ உழைச்சி உங்கள் அண்ணன் பேர் வந்து நீ காப்பாற்றணும். அந்த சாதனையாளர் நீ மாறணும். புரியுதா? காட் பிளஸ். காட் பிளஸ். ஓகே, கமான், வாங்க இங்கே உட்காருங்க.